உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் ஆபீஸ்ல எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, நீ பார்த்தல்ல? அவங்க யாராவது என்ன சில பேரை வச்சு கூப்பிட்டாங்களா? சொல்லு, கூப்பிட்டாங்களா? ஆமாவா இல்லையா? அவங்க அத்தனை பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட நீ பார்ட்டியில பேசினல்ல, அவங்க யாராவது எனக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸா செல்ல பேர் வச்சு கூப்பிட்டாங்க எப்படி? இல்லங்க, அது எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனையே கிடையாது. அத ஏன் என்கிட்ட மறைச்ச? அதுதான் நான் தப்புன்னு சொன்னேன். சொல்ல அஞ்சலி. தப்பா? தப்பு இல்லையா? தப்புதான். தப்புனா யார் பண்ணாலும் தண்டனை கொடுக்கணுமே. தப்புக்கு தண்டனை கொடுக்கிறது தப்பு இல்லல்ல? இல்லல்ல? தப்பு இல்ல. அப்போ நான் உனக்கு தண்டனை கொடுக்கணும்ல? ஏய், கோச்சுக்க மாட்டல்ல அஞ்சலி? உன்னை இப்படி கஷ்டப்படுத்துறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ என்கிட்ட அதை மறைச்சது அதை விட கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அதனாலதான் இப்படி பண்றேன். இனிமே நம்ம லைஃப்ல இப்படி ஒரு சம்பவம் இனிமே நடக்க கூடாதுன்னா உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? அதான் இதே தப்ப நான் செஞ்சாலும் நீ எனக்கு தண்டனை கொடுக்கலாம் அஞ்சலி. டீச்சர் பனிஷ்மெண்ட்ங்கிறது ஸ்டூடெண்டோட ஒரு நல்ல ஃபியூச்சருக்காக தானே. நானும் அந்த மாதிரி தான். நான் உனக்கு கொடுக்கிற இந்த பனிஷ்மெண்ட்டும் நம்மளோட நல்ல ஃபியூச்சருக்காக தான். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற லிமிட்டை நாங்க தாண்டதே இல்லை. பாவம், இப்ப அவன் எங்க இருக்கா, என்ன பண்றானே தெரியல. ஒரு கான்டாக்டும் இல்லைங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ தப்பு பண்ணிட்டு நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற? என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா அஞ்சலி? சொல்லு, பைத்தியம் மாதிரி இருக்கா? அப்படின்னா என்னங்க தப்பு பண்ண? என்ன ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு புரியல அஞ்சலி. நான் என்ன சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றேனா? இல்ல நான் பெரிய சைக்கோவா? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இவருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாரு? இவர் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என்ன நடக்குதுங்க? சொல்ல அஞ்சலி, நீ காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்து காலேஜை விட்டு வெளியில வந்தது வரைக்கும் உன் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு. சொல்லு சொல்லு அஞ்சலி, சொல்லு. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பத்தி சொன்னியே, அவனை பத்தி சொல்லு. அஞ்சலி, ஐயோ அஞ்சலி, அஞ்சலி, ஏய் அஞ்சலி, என்னாச்சு? உன்கிட்ட நிறைய பேசணும். அதுக்குள்ள நீ இப்படி தூங்கிட்ட? என்ன அஞ்சலி நீ? வெற்றி, என்ன இங்க சர்ப்ரைஸா இருக்கு? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வெற்றி. டாக்டர், அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் ஆனாங்கல, அவங்க டாக்டர் வெளில போயிருக்காரு. என்ன விஷயம் வெற்றி?
இல்ல சார், அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் ஆனாங்களே, அந்த 3 பேரோட டிஸ்சார்ஜ் சம்மரிய பார்க்கலாம் தான் நான் வந்தேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த ஆளு அன்னைக்கே ரெக்கவர் ஆகி போயிட்டாரு. இது என்ன கையில? அவங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி தான். அதுலயே எல்லாம் தெளிவா இருக்குமே வெற்றி. ஆமா டாக்டர், எல்லாமே தெளிவா போட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தேன். ஆமா, என்ன திடீர்னு சந்தேகம்? அது ஒண்ணு இல்ல, சும்மாதான். ஆ. இந்தாங்க டாக்டர். அப்ப நான் கிளம்புறேன் டாக்டர். ஓகேப்பா. ஏதாச்சும் தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே வெற்றி. அஞ்சலி, நீ ரொம்ப டயர்டா இருக்க. பொறுமையா நிதானமா குளிச்சுட்டு வா. ஒன்னும் அவசரம் கிடையாது. சரிங்க. ஓகே. கண்டுபிடிக்கிறேன். அஞ்சலியோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். சரி, அவளோட சாட் எல்லாம் நம்ம போனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சீக்கிரம் சீக்கிரம், கமான். எஸ் எஸ். இல்ல எனக்கு கொஞ்சம் half an hour லேட்டா வரேன். நீங்க ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே? யா, ஓகே. அஞ்சலி, நீ குளிச்சுட்டு வரும்போது அது எப்படி இருக்குன்னா, இந்த ரோஜா பூ மேல பனித்துளிகள் இருக்குமே, அந்த மாதிரி இருக்கு. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு உன் முகத்துல குறையுதே. என்னவா இருக்கும்? ஐ நோ. ஒன் செகண்ட். இப்பதான் கம்ப்ளீட் அழகா இருக்கு. அது நீங்க எங்க இருக்கீங்க? மேடம், நான் என்னோட வீட்ல இருக்கேன் மேடம். சரி, நீங்க எப்ப வெளிய போவீங்க? மேடம், நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்களா? எதுக்கு மேடம் உங்களுக்கு இந்த சிரமம்? நானே நேர்ல வந்து இந்த ஃபைலை உங்க கையில கொடுத்துறேன். பொறுப்பா ஒப்படைக்கணும்ல. ஆஹா, ஒரு பொறுப்பும் தேவையில்லைங்க. நீங்க ஃபைல வீட்லயே கொடுத்துட்டு போங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். அப்படி இல்ல, இது வரைக்கும் நடந்த எல்லாமே உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். சரி சரி மேடம், சரி. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல மேடம், நான் ஃபைல் இங்கே வச்சுட்டு போறேன், நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.